இந்தியாவிலேயே கடன் வாங்குவதில் முதல் மாநிலம் தமிழ்நாடு. அப்படி திராவிட முன்னேற்ற அரசுடைய ஸ்டாலின் அரசுடைய மிகப்பெரிய சாதனை கடன் வாங்கி இதுல முதல் சாதனை. தமிழகத்தில் வரலாறு காணாத அளவுல தங்கம் விலை உயர்ந்திருக்குது. தமிழ்நாட்டில் ரொம்ப அதிகமா இருக்குது. அதிமுக ஆட்சி மீண்டும் வர பட்சத்தில் உங்களோட பழைய திட்டமான தாலிக்கு தங்கம் திட்டம் மாதிரி அதாவது தங்கங்கிறது இங்குள்ள சர்வதேச அளவில் நடக்கிறது. நாம விலை நிர்ணயம் பண்றதில்ல. திட்டம் அந்த காலகட்டத்தில் அதிமுக ஆட்சி கொடுக்கப்பட்ட வாக்குறுதி அடிப்படையில் தாலிக்கு தங்கம் வழங்குகின்ற திட்டம் தொடரும் ஏற்கனவே சொல்லிட்டது. ரயில் கட்டணம் உயர்ந்துன்னு அறிவிச்சிருக்கிறாங்க. அப்ப இன்றைக்கு சூழ்நிலைக்கு தகுந்தவாறு இன்றைக்கு விலைவாசி உயர்வு, எரிபொருள் உயர்வு, அதில் உரிபாகங்களோட உயர்வு, இதையெல்லாம் நமக்கு சம்பள உயர்வு, இதெல்லாம் கணக்கிட்டு தான் அவ்வப்போது உயர்த்துவாங்க. நம்முடைய சேலம் வரைக்கும் ஒரு 5 ரூபா உயர்த்துறதுக்காக 2 பைசா உயர்த்துக்கா சொல்றாங்க. ஒரு கிலோமீட்டர் 2 பைசா உயர்த்துக்கான்னு சொல்றாங்க. இதை கூட இப்போ அரசு, இந்த மத்திய அரசு பரிசீலிக்க வேண்டும் என்று கேட்டுக்கிறேன். இந்த ரயில்வே கட்டணத்தை கூட இதை குறைப்பதற்குண்டான நடவடிக்கை அவர்கள் எடுக்க வேண்டும் என்று நான் இந்த நேரத்தில் தெரிவிக்கிறேன். கடந்த முறை இப்படிதான் ஒரு நாடகத்தை அரங்கேற்றினாங்க. ஒரு குழு போட்டு ஊரா ஒவ்வொரு மாவட்டமா போய் மக்களை சந்திச்சு மக்களுடைய குறைகள் எல்லாம் நிவர்த்தி செய்வோம், ஆட்சிக்கு வந்து அது எங்களுடைய தேர்தல் அறிக்கையில் இடம்பெறும் சொல்லி 525 அறிவிப்புகள் வெளியிட்டாங்க. இப்ப எத்தனை அறிவிப்புகளை நிறைவேற்றிருக்காங்க? உதாரணத்துக்கு 100 நாள் வேலை திட்டம் 150 நாளா உயர்த்தணும் சொன்னாங்க. உயர்த்தினாங்களா? அந்த 100 நாள் வேலை திட்டத்தில் பணிபுரிகின்ற ஊழியர்களுக்கு சம்பளம் உயர்த்தினாங்களா? இல்லையே. அதோட கல்விக்கடன் மாணவர்கள் தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகள் வாங்கிய கடன் தள்ளுபடி சொன்னாங்க. தள்ளுபடி செஞ்சாங்களா? இல்லையே. அதோட மாதந்தோறும் கேஸ் சிலிண்டருக்கு 100 ரூபாய் மானியம் கொடுத்தாங்களா? இல்லையே. ரேஷன் கடையில 1 கிலோ சர்க்கரைக்கு 2 கிலோ சர்க்கரை போடுறாங்க. செய்யலையே. டீசல் பெட்ரோல் விலை குறைக்கிறாங்க. 3 ரூபா 5 ரூபா பெட்ரோலுக்கு 3 ரூபா குறைச்சாங்க. அதோட நிறுத்திட்டாங்க. டீசல் குறைக்கவே இல்லை. இப்படி முக்கியமான பல திட்டங்கள் நிறைவேற்றவே இல்லை. சுமார் 525 அறிவிப்புகளை 4 ஒரு பாக அறிவிப்பு கூட இன்னும் இது வரைக்கும் நிறைவேற்றல. இப்படி மக்களை ஏமாற்றி கவர்ச்சிகரமாக அறிக்கை விட்டு வாக்குகளை பெற்ற பிறகு, ஆட்சிக்கு வந்த பிறகு கொடுக்கப்பட்ட வாக்குறுதியை காற்றில் பறக்க விட்ட ஒரே அரசாங்கம் திமுக அரசாங்கம். அதுபோலதான் இப்போ அப்படி இருக்கும். அதிமுக பொறுத்த வரைக்கும் கொடுக்கப்பட்ட வாக்குறுதி நிச்சயமா நாங்கள் நிறைவேற்றுவோம். விரைவில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமை இந்த தேர்தல் அறிக்கை தயாரிக்கின்ற குழு பெயர்கள் அறிவிக்கப்படும். அதுவும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி இருக்கின்ற பொழுது 2011 2021 வரை எந்த ஆட்சிக்கும் ஏற்படாத பிரச்சனைகள் நாங்க சந்திச்சோம். முதல்ல பாத்தீங்கன்னா கடுமையான வறட்சி. அந்த வறட்சியில விவசாயிகள் பாதிக்கப்பட்டாங்க, பொதுமக்கள் பாதிக்கப்பட்டாங்க. அதை சரி செஞ்சோம். பிறகு புயல், வெள்ளம், டெல்டா மாவட்டத்தையே கஜா புயல் புரட்டி போட்டுட்டு போயிட்டு, அதோட தானே புயல், வர்தா புயல் என்று பல புயல்கள் 10 ஆண்டுல அதிமுக ஆட்சி சந்திச்சது. அதையெல்லாம் சரி செய்தோம் அதிமுக ஆட்சி. அதோட கொரோனா காலம் உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். பத்திரிகையாளர் இருந்து ஊடகம் வரைக்கும் பொதுமக்களை யாருமே வெளியில நடமாட முடியாத அளவிற்கு வைரஸ் பரவல். அப்படிப்பட்ட கொரோனா காலத்துல ஒரு ஆண்டு அரசுக்கு வர வேண்டிய வரி வருவாயில எதுவுமே இல்லை. அப்ப கூட ஒரு சிறப்பான ஆட்சி கொடுத்தோம். கொரோனாவுக்கு 40,000 கோடி செலவு செஞ்சோம். வருமானமே இல்லாத போது செலவும் செஞ்சோம். பல திட்டங்களை நிறைவேற்றி கொடுத்தோம். உங்களுக்கு நிறைய தெரியும். உங்களுக்கு இன்றைக்கு இந்த 100 ஏரி திட்டம், அத்திக்கடை அவனாசி திட்டம், சேலத்தில் எவ்வளவு உயர்மட்ட பாலம், 10 ஆண்டுகளை நீங்க பாத்தீங்கன்னா அதிமுக ஆட்சியில் தான் ஏராளமான திட்டங்களை கொண்டு வந்து நிறைவேற்றுகிறோம். நல்ல சாலை வசதி, நல்ல பாலங்கள், நல்ல கல்லூரிகள், மருத்துவக் கல்லூரி, சட்டக்கல்லூரி, கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, இப்படி நிறைய திறந்து நிறைய வளர்ச்சி பணிகளை மேற்கொண்டோம். திமுக ஆட்சியில் என்ன செஞ்சாங்க? கடனை மட்டும் தான் வாங்கிட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு இந்த ஆட்சி நிறைவு செய்கின்ற பொழுது சுமார் 5 லட்சம் கோடி கடன் வாங்கின மாநிலமா இருக்கு. தமிழகத்தோட கடன் 9 லட்சம் கோடியே 55,000 தாண்டி இருக்கு. இன்னொன்னு இந்த நிதியாண்டுல மட்டுமே 65,000 கோடி ரூபாய் வட்டி மட்டுமே கட்டப்பட்டிருக்கு. எப்படி பாக்குறீங்க? ஒவ்வொரு ஆண்டும் கடன் வாங்கினதுக்கு உண்டான தொகையை கட்ட வேண்டும், வட்டி கட்ட வேண்டும், ஒரு பகுதியை திருப்பி செலுத்தும். நான் ஏற்கனவே பல முறை ஊடகத்தின் வாயிலாக, பத்திரிகையின் வாயிலாக, அறிக்கையின் வாயிலாக சட்டமன்றத்திலும் தெரிவித்து விட்டேன். திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி வருவதற்கு முன்பாக அவருடைய தேர்தல் அறிக்கையில குறிப்பிட்டாங்க, தமிழகத்தில் இருக்கின்ற பொருளாதார சூழ்நிலை கருதி அதற்கென்று ஒரு குழு அமைப்பதாக சொன்னாங்க. நிதி மேலாண்மை அமைப்பை ஏற்படுத்த சொன்னாங்க. அமைச்சாங்க. நிபுணர் குழு எல்லாம் போட்டாங்க. அதுக்கு பிறகுதான் கடன் அதிகமாயிட்டு. 73 ஆண்டு காலமாக பல கட்சிகள் தமிழகத்தை ஆண்டன. 2021 வரைக்கும். அது வரைக்கும் பாத்தீங்கன்னா சுமார் 5,18,000 கோடி தான் தமிழ்நாட்டுடைய கடன். அதுக்கு தானே தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழகம் மற்றும் கூட்டணி கட்சியை சேர்ந்தவர்கள் 39 நாடாளுமன்றத்தில் இருக்கிறாங்க. ஆக நாடாளுமன்றத்தில் இதை பிரச்சனை எழுப்ப வேண்டும். மாநில அரசுக்கு சில நிதி பிரச்சனை ஏற்படுது என்று நாடாளுமன்றத்தில் தெரிவிக்க வேண்டும். நாடாளுமன்றத்தில் அவர்கள் முழுமையான அழுத்தம் கொடுக்கல. இதே நான் ஏற்கனவே பல முறை சொல்லிட்டேன். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா கூட்டணியில் அங்கம் வைக்கின்ற பொழுது காவிரி நதிநீர் பிரச்சனை உச்சநீதிமன்றத்தில் தீர்ப்பு அளிக்கப்பட்டது. அந்த தீர்ப்பை அமுல்படுத்த காலதாமதம் செய்தது
மத்திய அரசு. அப்பொழுது உடனடியாக உச்சநீதிமன்ற தீர்ப்பை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று சுமார் 22 நாட்கள் நாடாளுமன்றத்தை ஒத்திவைத்து, இது அதிமுக சாதனை. தமிழ்நாட்டு மக்களுடைய பிரச்சனையை தீர்க்க வேண்டும்னா அங்க நாடாளுமன்றத்தில் தான் பேசணும். சும்மா வெற்றி அறிக்கை விட்டுட்டு மலுப்பனால பதில் கொடுத்து மக்களை ஏமாற்றக்கூடாது. ஒவ்வொரு குடும்பத்தையும் 5000 ரூபாய் பொங்கல் தொகுப்போடு வழங்க வேண்டும் என்று கேட்டு 100 நாள் ஊரக வேலை 125 நாளா உயர்த்திருக்காங்க. அதே மாதிரி வேளாண்க்கு முக்கியத்துவம் கொடுப்போம்னு சொல்லிட்டு மத்திய அரசு சொல்லியிருக்காங்க. ஆனா அந்த பெயர் மாற்றத்திலே ஒரு சர்ச்சை இருக்கு. இது எப்படி சார் பாக்குறீங்க? திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தேர்தல் அறிக்கையில் என்ன குறிப்பிட்டிருக்காங்க சொல்லுங்க, என்ன குறிப்பிட்டிருக்காங்க? 150 நாளாக உயர்த்தப்படும் என்று அறிவித்தது திராவிட முன்னேற்ற கழக தலைவர், திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் அறிக்கை. இதுவரைக்கும் நிறைவேற்றிருக்காங்களா? ஆக இன்றைய தினம் மத்திய அரசாங்கம் 100 நாள் வேலை திட்டத்தை 125 நாட்களாக உயர்த்தி இருக்குது. பாராட்ட மனம் இல்ல.